சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. ஹாய் ஹலோ குட்டி ஸ்டோரி வியூவர்ஸ், நான் உங்கள் குட்டி ஸ்டோரி கோகுல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலில் எங்கே போக போகிறோன்னா துபாய்க்கு போக போகிறோங்க. இந்த துபாய் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் தாங்க துபாய் வந்து இருக்குது. என்னடா சேலத்தில் துபாயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய் கண்காட்சி அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியத்தை பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. சேலத்தில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த துபாய் சிட்டி வந்து அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது செம்ம அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் செம்மையாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு துபாய் சிட்டி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்காக அனைத்து விதமான விளையாட்டும் வந்து இருக்குது. அதை நாம் இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம குட்டி ஸ்டோரி பரணி அவர்கள் இப்போ கிளம்பிட்டார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு ஒட்டகம் இருக்குது. அந்த ஒட்டகத்தின் மீது பயணம் செய்ய தான் நம்ம குட்டி ஸ்டோரி பரணி அவர்கள் இப்போ டிக்கெட்டும் எடுத்துட்டார். டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தலை ஒருத்தருக்கு, அதாவது ஒரு தலைக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து டிக்கெட் வந்து வாங்குகிறாங்க. அந்த 100 ரூபா அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக வந்து இருக்குங்க. சும்மா ஒட்டகத்தை பாருங்க, சும்மா ஜக 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 ஜகன்னு அப்பா பயங்கரமாக இருந்துச்சு கிட்டால் பார்க்கும்போது. ஏன்னா நம்மளால் ராஜஸ்தான் போய் ஒட்டகத்தை பார்க்க முடியாது. ஆனால் நம்ம சேலத்தில் இருந்து இப்போ ஒட்டகத்தை அவ்வளோ கிட்டால் பக்கத்துலேருந்து பார்க்கலாம். எல்லோரும் குதிரை சவாரி பண்ணியிருப்பீங்க, பஸ்ஸில் சவாரி பண்ணியிருப்பீங்க, ஏன் ஆட்டோ பைக்கு, இப்போ வலிமையில் சும்மா பக்கவாக பைக்கில் தான் சவாரி. ஆனால் இந்த ஒட்டகத்தில் சவாரி பண்ண நம்ம குட்டி ஸ்டோரி பரணிக்கு தான் தெரியும் எவ்வளவு அந்த ஃபீல் எவ்வளவு த்ரில்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஏன்னா பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, அந்த முன்னாடி கை பிடிச்சிருக்காருங்க, அதை மட்டும்தான் பிடிச்சிக்கணும். சும்மா பிடிச்சிக்கிட்டு ஓடுது ஒட்டகம், அது பாருங்க கற்றுது பாருங்க, அடே மாட்டினியா வசமா அப்படின்ட்டு. ஏன்னு சொல்கிறேன்னா அவர் வந்து மேலே ஏறிட்டார். பட் நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, அங்கே நடக்கிறது செம்ம அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தை அப்படியே தலையை உயர்ந்து பார்த்தாங்க. நம்மளும் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ஒட்டகத்து மேலே ஏறினதும் ரொம்ப ஹைட் ஆகிட்டாருங்க பரணி அவர்கள். குட்டி ஸ்டோரி பரணி பின்னாடி பாருங்கள். மொத்தம் இந்த இடத்துல 2 ஒட்டகம் இருந்துச்சு. அதில் ஒரு ஒட்டகத்தில் நம்ம இப்போ பயணம் செஞ்சிகிட்ருக்கோம். செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள். நீங்களும் ஒட்டகத்தில் பயணம் செய்யணும்னா நம்ம சேலத்தில் இருக்க துபாய்க்கு வாங்க. செம்ம ஒரு அனுபவமாக இருக்கும். ஒட்டகத்தில் பயணம் செய்ய டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லியிருந்தேன், 100 ரூபாங்க. அதே சின்ன பசங்களுக்கு டிக்கெட் கம்மின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அவங்களுக்கும் 100 ரூபா தாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகம் வந்து அப்படியே ரவுண்ட் அடிக்க பின்னாடி பாருங்கள் குதிரை மாதிரியே இருக்குது. ஆனால் குதிரை இல்லைங்க, ராஜஸ்தான் ஒட்டகம். ஓகேங்களா? ஆனால் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ ஹைட்டில் வந்து இப்படி நடந்து போகிறப்ப ரொம்ப ஒரு பயமாக இருந்துச்சு. ஆனால் படத்தில் காட்டுவாங்க சும்மா ஒட்டகத்தில் டக 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 டகன்னு ஓடுறப்ப எப்போ மேலே பாருங்கள் உள்ளே நிறைய இருக்குது. அதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தை வந்து அந்த பையன் பார்த்தீங்கன்னா அப்படியே வளைச்சிக்கிறாரு. ஒட்டகம் பாருங்கள் இப்போ பார்க்க சைடில் செம்மையாக இருக்குல்ல. இந்த பயணம் எப்படி இருந்துச்சுன்ட்டு நம்ம பரணிகிட்ட கேட்கும்போது இடம் பிடிக்க ஒன்றுமே இல்லைடா, அந்த 2 தவிர மேலே பாருங்கள் அது 2 மட்டும்தான். காலுக்கும் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை, மனுஷன் அப்படியே உட்காந்துக்கிட்டாரு. அது பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக வருது. இந்த பையன் வேறு. ஆனால் வீடியோலாம் எடுக்காது. நான் போனால் அந்த பக்கம் போனேன், என்னதே வீடியோ எடுக்க முடியாதா? எப்பா வந்ததே இதுக்கோசரம் தான், வீடியோ எடுக்க முடியாது, நீ என்ன சொல்கிறது அப்படின்னு. ஆனால் அது இல்லைனா பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுரும், இல்லைன்னா உதச்சிரும் ஒட்டகம் அப்படின்னா. எங்களுக்கு அதுதான் வேணும், நமக்கு தேவை ஃபுட்டேஜ் தானே. ஃபுட்டேஜ்லாம் முக்கியம் இல்லைங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தில் போனவங்களை வந்து இன்னொரு குரூப் வந்து இதுமாரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த ஓனர்கிட்ட நம்ம வந்து கேட்டப்போ அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதப்பா, நீங்கள் வீடியோ எடுக்கிறது வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பையன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் போல் நம்ம வந்தது, அதை வீடியோ எடுக்கிறது. அதனால் ஆனால் எடுக்காதீங்க அப்படின்ட்டு நமக்கு தெரியாததை ஒன்று சொன்னார். பட் எல்லாருமே பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அதனால தான் நம்ம வந்து சேஃப்டியாக வந்து எடுத்தோம். அது இல்லாமல் ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க, நல்லா பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க ஒட்டகத்தை. யாராக இருந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கைக்கோசரம் இருந்தாலும் சொல்லுவாங்க அதெல்லாம் வீடியோ எடுக்காதீங்கன்னா, கொஞ்சம் கேமல் ஒட்டகம் வந்து பயந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஒன்றுமே இல்லை, அழகாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடும், அவ்வளோதாங்க. இப்போ இந்த பயணத்தை நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பயணத்துக்கு வந்து 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் இந்த பயணம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து இப்போ கிடச்சிட்ருக்கு. அதே நீங்கள் ராஜஸ்தான் போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக 100 ரூபா கொடுத்துருவீங்க. சரி, ஓகே. இந்த துபாய் கண்காட்சியில் அப்படி என்னென்ன இருக்குது உள்ள அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு டிக்கெட் வந்து எடுக்கணுங்க. டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து தலைக்கு 50 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டிக்கெட் எடுக்கணும். அதாவது பாருங்கள், நீங்கள் பாருங்கள் 5 வயதுக்கு மேலே இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு 50 ரூபா. நாம் இப்போ துபாய் கண்காட்சிக்கு வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. அதே குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தாங்க. ஐ மீன் 5 வயசுக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரீ. அதே 5 வயசுக்கு மேலே இருந்தால் எல்லாேருக்கும் 50 ரூபா தான். 50 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு உள்ள ஒர்த்தானு பார்த்தீங்கன்னா வெளியிலே பாருங்கள் ஒட்டகத்தில் நம்ம பயணம் செஞ்சிட்டோம். நம்ம ராஜஸ்தான் தான் போகணும். பட் நம்ம இங்கே சேலத்துலேயே வந்து ஒட்டகத்தில் ஒரு பயணம் ஒரு 100 ரூபா. அதுக்கப்புறம் ஒரு டிக்கெட் எடுத்து 50. அந்த 50ங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அவ்வளோ ஒர்த்தாக தாங்க இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அந்த இடத்த போய் லைவாக நம்ம வெளிநாடு தான் துபாய் தான் போய் பார்க்கணும். பட் நம்ம சேலத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது அந்தளவுக்கு வந்து நேச்சுரலாக வந்து இருந்துச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் போன ஒட்டகத்தை தான் இப்போ எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு.
மேலேருந்து போகும்போது அவ்வளோ தலை பாருங்கள், அப்படியே மேலே அப்படியே பெருசாக இருக்குது. ஒட்டகச்சிவிங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இது அப்படியே வளைஞ்சி அப்படியே இருக்குது. சூப்பரில் நம்ம இப்போ ராஜஸ்தான் ஒட்டகத்தையும் பார்த்துட்டோம். நிறைய பேர் வந்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, பைக் பாருங்கள் நிற்குது. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்த பார்க்கும்போது வாரணமாயிரம் படத்தில் அந்த ஒரு சாங் நம்ம அடியே கொள்ளுது அப்படிங்கிறப்ப அந்த முன்னாடி இருக்க என்ட்ரன்ஸ் மாதிரியே இருந்துச்சு. இப்போ அதையும் பார்த்துட்டோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர் செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம பக்கா ஃபுல்லாக எல்லாம் செல்ஃபி தான். முன்னாடி கேமரா பின்னாடி கேமரா எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு சும்மா ஜாலியாக என்ஜாயாக இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடியே நிலா, நம்ம யார் விக்ரம் சொல்கிற மாதிரி நிலா நைட் வரும் நான் பிடிச்சி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நிலா இருக்குது. முன்னாடி எல்லாருமே வந்து நிலா முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான டவர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்க கோலாலம்பூர் மையத்தில் தாங்க இந்த பெரிய இரட்டை டவர் வந்து இருக்குது. இதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை கோபுரத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த இரட்டை கோபுரம் வந்து எப்போ கட்டப்பட்டதுன்னா 1998 பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. மொத்தம் இது எத்தனை ஆண்டுகள் வந்து கட்டி முடித்தாங்கன்னா 6 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை டவரை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இரட்டை டவரை அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக வந்து இருக்குங்க. அதை தான் மக்கள் அனைவரும் பார்த்து ஃபோட்டோ எல்லாமே வந்து அனைவரும் எடுத்தாங்க. இந்த டவரோட உயரம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 452 மீட்டர், 88 மாடிகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. எங்கன்னா மலேசியாவில் வந்து இருக்குது. அதோட உருவத்தை தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சேலத்தில் வந்து பெரிய பிரம்மாண்டமாக வந்து கட்டியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம எங்கே போக போகிறோன்னு நீங்களே பாருங்கள். அதை நான் உங்களுக்கு இப்போ அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்க அந்த இரட்டை கோபுரத்தை பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா இங்கிலாந்து போயிட்டுருக்கோங்க. இங்கிலாந்தில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட தலைநகரம் லண்டன், அதாவது லண்டன் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்களா, அந்த பிரிட்ஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி ஸ்டோரி பரணி அவர்கள் மேலே ஏறிட்டார் கஷ்டப்பட்டு. பாருங்கள் தெரியுறாங்களா, கை கட்டுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா லண்டனில் இருக்கோம். லண்டன் படம் பிரசாந்த் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து இந்த ஃப்ரிட்ஜை வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தலைவர் பார்த்தீங்கன்னா லண்டன் பிரிட்ஜு மேலே அப்படியே ஜஸ்ட் வாக்கிங் போயிட்டுருக்காரு. இந்த பிரிட்ஜை பற்றி சொல்லணுன்னா லண்டன்னாவே பிரிட்ஜு தாங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லண்டன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 800 அடி நீளமும் 213 அடி உயரமும் கொண்ட ஒரு டவர் பிரிட்ஜுன்னு வந்து அழைக்கப்படுதுங்க. 1886ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கட்ட தொடங்கியது. அது எப்போ முடிச்சிருக்காங்கன்னா 1894ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான இந்த டவர் பிரிட்ஜு இங்கிலாந்தில். அதே நம்ம தமிழ்நாட்டில் பிரிட்ஜுன்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்க அந்த பாம்பன் பாலம் தாங்க. அந்த பாம்பன் பாலத்தில் எப்படி ட்ரெயின் போகும், அதுக்கப்புறம் பஸ்ஸு போகும், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கப்பல் போகும். அந்த கப்பல் போகும்போது அந்த கீழே அந்த ட்ரெயினோட பாலம் பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து தூக்கிடுவாங்க. அதேமாரியே இந்த பாலத்துலேயும் பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகுங்க. ஆனால் கப்பல் போகும்போது அந்த கீழே இருக்க அந்த பாலம் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே வந்து கதவு வந்து திறக்கப்படுங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம பாம்பன் பாலத்தில் பார்த்திங்கன்னா பஸ்ஸும் போகும், ட்ரெயினும் போகும், கப்பலும் போகும்னு ஒரு செம்ம சிறப்பான சம்பவத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி ஸ்டோரி பரணி அவர்கள் லண்டனில் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்ததான் அவர் எங்கே பயணம் செய்ய போகிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம சங்ககிரியிலேருந்து ஒரு 25 ரூபா கொடுத்து சேலம் போயிட்டு, சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட்டை பிடிச்சி மலேசியா போய் மலேசியாவிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துக்கு தான் போக போகிறாரு. இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ட்ராவல் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு இறங்கி கீழே அடுத்த இடத்துக்கு போக போகிறாரு. அதை பற்றி உங்களுக்கு நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். இப்போ லண்டன் பிரிட்ஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. லண்டன் எப்போ கட்டப்பட்டது, எப்போ கட்டி முடித்தாங்க, இதோட உயரம் என்ன, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பாம்பன் பாலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, இப்போ அண்ணன் அப்படியே வசந்து பார்க்குறாரு. அடுத்த ஸ்பாட்டை பற்றி நான் உங்களுக்கு இப்போ விளக்கமாக சொல்கிறேன். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா துபாய் வந்துட்டேங்க. அதாவது இந்த கண்காட்சியோட பேர் பார்த்தீங்கன்னா துபாய் கண்காட்சின்னு தான் வச்சுருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா துபாய்க்கு வந்துட்டோம். இந்த துபாயில் இருக்க இந்த இடத்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிக உயரமான மிகப்பெரிய கோபுரத்துக்கு தான் நாம் வந்திருக்கோம். இந்த கோபுரத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த புர்ஜ் கலிஃபா எப்போ கட்டப்பட்டது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2004 செப்டம்பர் 21 பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ இதோட கட்டுமான பணிகள் வந்து முடிவு அடைஞ்சிருக்குன்னா 2010 ஜனவரி 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பணியெல்லாம் முடிஞ்சு, அதாவது கட்டட பணியெல்லாம் முடிஞ்சு 4ஆம் தேதி வந்து திறந்து வச்சுருக்காங்க. உலகின் மிகவும் உயரமான ஒரு கட்டிடம் தாங்க இந்த புர்ஜ் கலிஃபா. இதில் மொத்தம் எத்தனை மாடிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 163 மாடிகள் வந்து இருக்குது. இதோட உயரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 828 மீட்டர் அடியும் உயரம் வந்து இருக்குங்க. அதாவது 2716.5 அடி
உயரமும் தாங்க இந்த கட்டடம். அதாவது உலகிலேயே மிகப்பெரிய கட்டடத்தை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம சேலத்துலேருந்து மலேசியா வந்து மலேசியாவிலேருந்து லண்டன் போய் லண்டன்லேருந்து துபாயை பார்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க தலைவர்கள், அதாவது தலைவர்கள் அப்துல் கலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம புரூஸ்லி, அதுக்கப்புறம் சார்லி சாப்ளின், அதுக்கப்புறம் ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹால் போன்ற இடத்துல நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்குன்னு சொல்லி சிறப்பான ஒரு பகுதி இருக்குங்க. அந்த பகுதியை நோக்கி தான் நாம் இப்போ போயிட்டுருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக இல்லாமல் ஒரு பெரிய மார்க்கெட் மாரி வந்து வச்சுருக்காங்க. எல்லா பொருட்களும் வந்து உள்ளே இருக்குது. குழந்தைகள் விளையாட்டு பொருளிலேருந்து பெரியவங்களுக்கு அந்த டேட்டோ கேம்ஸ் எல்லாமே உள்ளே வந்து இருக்குது. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் குழந்தைகள் விரும்பக்கூடிய நிறைய பகுதிகள் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம பயணம் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். குட்டி ஸ்டோரி பரணி அவர்களும் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டுருக்காரு. சரி, அப்படி என்ன தான் இருக்குது உள்ளே அப்படின்ட்டு இன்னும் சில நிமிடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டிங்களா? பார்த்தீங்கன்னா டைனோசர் அப்படியே வாய் பொழந்துக்கிட்டு போயிட்டுருக்கு. இதை தான் நீங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராட்டினம் பெருசாக இருக்குது. அதாவது நம்ம சங்ககிரி மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோவிலோட திருவிழா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அங்கே எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த ராட்டினம் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தாங்க சேலத்துலேயே வந்து வச்சுருக்காங்க. மற்றபடி நம்ம காளிப்பட்டி ஒப்பிடும்போது இங்கே கம்மின்னே சொல்லுவேன். ஏன்னா அங்கே காளிப்பட்டியில் பார்த்திங்கன்னா செம்ம அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைகள் பார்த்திங்கன்னா அந்த யானை ராட்டினம் வந்து இருக்குது, பெரிய ராட்டினம் வந்து பின்னாடி இருக்குது. இதுவும் செம்மையாக இருந்துச்சு. குழந்தைங்க வந்து ராட்டினம் ஆடிக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துல. சரி, நீங்கள் வீடியோவை பாருங்கள் கொஞ்ச நேரம். பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்களாம் பாருங்கள், சின்ன சின்ன குழந்தைங்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து யானை சவாரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. யானை சவாரி அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. பார்த்திங்கன்னா நட்புக்காகவா அது என்ன படம்னு தெரில. அதில் வந்து யானை சவாரின்னு கேட்க சரத்குமார் மேலே அந்த பையன் ஏற கடைசியாக யானை மேலே பாருங்கள் அடுத்த இடமே வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கப்பலில் வந்து குழந்தைங்க கையில் வந்து சுற்றிக்கிட்டு செம்மையாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ மகிழ்ச்சி குழந்தைகள் முகத்தில். நீங்களே பாருங்கள். இது என்னங்க இதோட இன்னொன்று இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம பசங்க சும்மா சொயின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஃப்ளைட் ஓட்டுறாங்க அப்படின்ட்டு. இது ஒன்று மட்டும் தான் ஃப்ளைட்டில், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஆள் இல்லை, மற்றது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பையனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளைட் வந்து ஓட்டுறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுறாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் பசங்க அவ்வளோ ஜாலியாக மேலே நல்லா சர்ன்னு மேலே பறக்கிற மாரி. கீழே காரும் இருக்குது, பைக்கும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேய் வீடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க. டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா வந்து வாங்குறாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போனோம், பட் அதெல்லாம் எடுக்கிற. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே ஈஃபில் டவர்னு சொல்கிறத விட ரெட்டை கோபுரம், அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா லண்டன் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் புர்ஜ் கலிஃபா எல்லாமே இருக்குது ஒரே இடத்துல. அதுக்கப்புறம் சின்ன பசங்க ஆடுறது பாருங்கள், எல்லாமே இங்கே ஃப்ளைட்டு பறக்குது. இந்த பக்கம் பசங்க ஆடுறாங்க, இந்த பக்கம் பேய் வீடு. நம்ம பரணி அவர்கள் பார்த்திங்கன்னா ராட்டினம், சின்ன பசங்க இந்த மாற்றான் படத்தில் ராட்டினம் எல்லாமே இருக்குது. கடைசியாக ஒத்த குதிரையில் ஒரே பையன் மட்டும் சுற்றிக்கிட்டே இருந்தான். அதை பார்க்க ஒருத்தர் மட்டும்தான் அவர் சுற்றிக்கிட்டு இருந்தார். சரி, அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெருசாக ஊடு மாரி கட்டி அங்கே ஒரு பக்கம் பெல்ட் அடிக்குது பாருங்க. 1 2 3 அவ்வளோதாங்க. அடுத்தது பையன் கில்லி படத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் கார் ஓட்டுற மாதிரி இந்த காரை பார்த்தா கில்லி படம் தாங்க ஞாபகம் வரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டும் சரி அந்த காரும் சரி அவ்வளவு செம்ம பிரம்மாண்டமான ஒரு ஃபேமஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா சோட்டா பீம் சும்மா இடுப்பில் கை வச்சுக்கிட்டு அவரும் சுற்றுறாரு, காரும் சுற்று. மேலே பாருங்கள் அழகாக இருக்குது எல்லாமே. பார்த்தீங்கன்னா நம்ம செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் ரேட் எல்லாமே அதிகம். கரும்பு ஜூஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபாங்க. அதே வெளியில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. அதே எடப்பாடியில் பார்த்தீங்கன்னா 5 ரூபாங்க. ஏன்னா 5 ரூபா அளவுக்கு நாங்கள் வந்து குடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா விசா எடுக்காமலேயே எங்கே மலேசியா போனோம், அதுக்கப்புறம் லண்டன் போனோம், அதுக்கப்புறம் கடைசியாக துபாய் போனோம். துபாயிலேருந்து நம்ம சேலத்தில் இருக்கிற சின்ன சின்ன பசங்க விளையாடுறத பார்த்தோம். இப்போ கடைசியாக சங்ககிரிக்கு 25 ரூபா டிக்கெட்டு கொடுத்து வீட்டுக்கு வர போகிறோம். இந்த வீடியோ தொகுப்பின் மூலிமா நீங்கள் ஒரே டைமில் 3 இடத்தையும் சுற்றி பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா 50 ரூபா தாங்க டோக்கன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக எல்லாமே இருந்துச்சு. பட் உள்ள குழந்தைங்க ஆடுறதுக்கு வந்து தனி டிக்கெட். ஓகே பாய்ங்க, மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்ங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.